அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாக தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு தொழுகை பள்ளிகளில் இஸ்லாமிய பெண்களை அனுமதிக்க மறுப்பது ஏன் என்கின்ற ஒரு தலைப்பு. தற்பொழுது நபிகள் நாயகத்தின் பிறந்த மாதமாக இருக்கின்ற காரணத்தால் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்கள் 12 தினங்கள் நபிகளாரை போற்றுகின்ற வகையில் அவரை பற்றிய அந்த மௌலூது என்ற பாடலை பாடி வருகிறார்கள். இது கூடாது, நபி தோழர்கள் காட்டித்தராத வழி என்று ஒரு தரப்பு, அதாவது தௌஹீதை என்று சொல்லப்படுகின்ற தௌஹீதை பரப்புகின்ற சகோதரர்கள், சலஃபுகள் என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்கள் இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். நம்முடைய விவாத பொருள் அதுவல்ல. அது நபிகளாரை போற்றி பாடுவது கூடுமா கூடாதா என்பது அல்ல இன்றைய தலைப்பு. மாறாக நபிகளாரை போற்றுவது என்பது அவர் காட்டி தந்த வழிமுறையில் நடப்பதும், அவருடைய அறிவுரைகளை, அவருடைய போதனைகளை, அவருடைய உத்தரவுகளை நாம் முறையாக பின்பற்றுவதிலும் நபிகளாரின் பொருத்தத்தையும் அதன் மூலமாக இறைவனின் பொருத்தத்தை அடைய முடியும் என்பதை எந்த தரப்பும் மறுக்க முடியாது. ஆனால் நடப்பது என்ன? இன்றைக்கு அஹ்லுல் சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத்துல் ஜமாத்தினர் இந்த சலஃபுகளையும் இந்த தௌஹீது சகோதரர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் செய்கின்ற பல்வேறு வழிபாட்டு முறைகளை குறை சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்களை பார்த்து முன்வைக்கின்ற கேள்வி, நபிகளார் அவர்களுடைய காலத்தில் பெண்களை தொழுகை பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? எந்த அடிப்படையில் இன்றைக்கு பெண்கள் தொழுகை பள்ளிகளுக்கு வருவது தடுக்கப்படுகிறது? கேட்டால் அப்படி யாரும் நாங்கள் தடுக்கவில்லை, அவர்களாக வரவில்லை என்று ஒரு விஷயத்தை சொல்வார்கள். முஸ்லிம்களாகிய நமக்கு நன்றாக தெரியும், ஏறத்தாழ தமிழகத்தில் உள்ள 90 அல்லது 80% பள்ளிவாசல்களிலே பெண்கள் தொழுவதற்கான எந்தவித ஏற்பாடுகளோ, அவர்களுக்கான இடவசதிகளோ, அவர்கள் ஒலி செய்வதற்கான அல்லது அவர்களுடைய இயற்கை உபாதைகளை சரி செய்து கொள்வதற்கான கழிவறைகளோ இல்லை என்பது நமக்கு தெரியும். அதன் மூலமாக அவர்கள் தொழுகை பள்ளிக்கு வருவது என்பது அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் தௌஹீத் ஜமாத் மற்றும் சலஃபு ஜமாத்துகள் எல்லாம் அதற்கான இடவசதிகளையும் வழங்கி அவர்களுக்கான தேவைகளுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பள்ளிகள் ஏன் அது போன்ற ஏற்பாடுகள் இல்லை? இப்பொழுது நாங்கள் கேட்டால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக என்று சொன்னால் எப்பொழுது? இதெல்லாம் கேள்வி கேட்பவர்களுக்கு மறுத்து சொல்வதற்கோ அல்லது பதில் சொல்வதற்காக மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு வாசகம் இல்லையா? நம்முடைய ஜமாத்தினர் நினைத்தால் அதற்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதோ அவர்களுக்கான தனி வழியை ஏற்படுத்துவதோ என்பது இயலாத காரியம் அல்ல. இப்போ நபிகளார் காலத்தில் எவ்வாறு நடைபெற்றது? ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு போர், பைசன்டைன் எம்பையருக்கு எதிராக நடைபெறுகின்ற ஒரு போரில் பெண்களும் ஆக்டிவாக முழுமையாக அந்த போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை நடந்த பல போர்களில் இஸ்லாமிய போர் வீரர்களுக்கு உதவியாக இஸ்லாமிய சகாபிய பெண்மணியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வது என்பன போன்ற பல உதவிகளை அவர்கள் செய்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு போர் என்பது வாழ்வா சாவான ஒரு போராட்டம். அதிலேயே பெண்களை நபிகளார் அவர்கள் ஈடுபடுத்தி இருக்கின்ற பொழுது தொழுகை பள்ளிகளுக்கு வரக்கூடாது என்பதை தடுப்பதற்கு நாம் யார்? அதற்கு நபிகளார் குறிப்பிட்ட ஏதாவது தெளிவான ஆதாரம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும்.
அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று அல்லாமல் நபிகளார் சொன்னார் என்று ஒரு உறுதியான ஒரு ஹதீஸை நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. இப்படி அன்றைக்கு நபிகளார் அவர்கள் ஒரு போரிலே எப்படி ஒரு சபையை ஒரு 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 இதை வழிநடத்துவார்களோ அப்படித்தான் தொழுகை பள்ளியிலும் அதற்கு சஃப்புகளிலும் நிறுத்துவதிலும் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சில ஒழுங்குமுறையில் காட்டி சென்றிருக்கிறார்கள். முதலில் இளைஞர்கள், பின்பு வயோதிகர்கள், பின்பு குழந்தைகள், அதற்கு பின்பு வயதான பெண்மணிகள், நடுத்தர வயது பெண்மணிகள், அதற்கு பிறகு இளம் பெண்கள் என்று ஒரு அழகான ஒரு வரிசை முறையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு நம்முடைய பள்ளிகளில் இருக்கின்ற வசதிகளின் அடிப்படையில் ஒரு மேல் மாடியிலேயோ அல்லது அவர்களுக்கு அருகாமையில், அதாவது ஆண்கள் தொழுகின்ற பள்ளியில் ஒரு பகுதியோ தாராளமாக இப்போது இருக்கிற அந்த நடைமுறையிலே நம்மால் ஒதுக்கி தர முடியும். இப்பொழுது நாம் பார்த்தோம், கர்நாடக மாநிலத்திலோ ஆந்திரா மாநிலத்திலோ ஒரு இஸ்லாமிய பெண்கள் அமைப்பு அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கிற்காக சென்றிருக்கிறது. அந்த வழக்கிலே நீதிபதி எந்த இடத்தில் முஸ்லீம் பெண்களை தொழுகைக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இப்படி நாம் மாறிக்கொள்ள வேண்டிய, நாம் மாற்ற வேண்டிய பல விஷயங்களை நீதிமன்றமும் அரசும் நம்மை மாற்றுவதற்கு நாம் சோம்பேறித்தனமாக அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் இதில் தலையிடுவதற்கு நாமே இடம் கொடுக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே இந்த காணொளியின் நோக்கம் மாற்றங்கள் என்பது நமக்குள்ளிருந்து வர வேண்டும். நம்மில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களும் அவர்களுடைய உரிமைகளை நாம் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அதற்கான வசதிகளை செய்து கொடுத்து விட்டால் யாரெல்லாம் தொழுகைக்கு வர விரும்புகிறார்களோ, தயாராக இருக்கிறார்களோ, அதற்கு ஆயத்தமான ஒரு நிலையில் உடல் ரீதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து தொழுதுவிட்டு செல்வதற்கான பாதுகாப்பான நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்துவதற்கு இனியாவது அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் முன்வர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய சமூகத்தில் ஆன்மீக ரீதியாகவும் இன்ன பிற ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.